Hello friends, welcome back to my channel Life of Ramya. Belated Krishna Janmashtami நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்ன நல்லா பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பருப்பு சுண்டலும் வந்து வேக வச்சு லைட்டா தாளிச்சு வச்சிருந்தேன். கூடவே வந்து அவல் பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வடை வந்து எனக்கு வடை வரவே இல்லை, அதனால் போண்டா மாதிரி போட்டுட்டேன். சரி, எதுக்கு அந்த டைமில் ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு இந்த அவல் பாயாசம் நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கீ சேர்த்துட்டு முந்திரி திராட்சை ரெண்டுத்துமே வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே நெய்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு அவலும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா சிலர் வந்து பாசிப்பருப்பும் வந்து வேக வச்சு இந்த பாயசத்தில் ஆட் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் செய்யவே இல்லை. அவல் வறுத்துட்ட பிறகு நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன், பால் தனியாக காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலை வந்து சேர்த்துக்கிட்டேன். அவல் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டக்குன்னு வெந்துடும். அது கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு நான் ஒரு 1/2 கப்பு வெல்லம் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைஞ்சா போதும். கரைஞ்ச பிறகு வடிகட்டி அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா கூட பால் எதுவுமே சேர்க்கல, இதுவே கரெக்டாக இருந்தது. சூப்பராகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுலேயே மூங் தால் சேர்க்குறதா இருந்தால் அதுவும் சேர்த்து பண்ணிக்கலாம். வெண்பொங்கலுக்கும் தாளிப்பு ரெடி பண்ணி பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டேன். கருப்பு மூக்கடலையும் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். சரி, சுண்டல் எதுனா ஒன்று பண்ணலான்ட்டு, ஸோ அதுவும் வந்து சைட் பை சைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம், விளக்குலாம் வந்து ரெடி பண்ணி வைக்கலான்ட்டு எல்லாமே கோலம்லாம் போட்டு இன்றைக்கி பாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி இருக்குது பார்த்திங்களா, பச்சரிசி, அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அப்படியே பாதம் வந்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்ல கலர், ஒயிட் கலர், என்னோடய ஒயிட் டைல்ஸ்க்கே பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருந்தது அந்த பாதம்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் என்னென்ன கிருஷ்ணருக்கு பிரசாதம் வைக்கணுமோ பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே வச்சுட்டு நான் செஞ்சது என்னென்னலாம் செஞ்சேனோ பிரசாதம், சுண்டல், பொங்கல், வடை, அதுக்கப்புறம் பாயாசம், பழங்கள்லாம் கொஞ்சம் எங்கிட்ட இருந்தது அதெல்லாம் வச்சேன். அப்புறம் பொரி, சீடை, முறுக்கு, அப்புறம் தட்டை, இதெல்லாமே வச்சுருந்தேன். பூவெல்லாம் வச்சு சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன். இதெல்லாம் சொல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு ஒரு கலர் கோலமும் போட்டேன். ஓவரால் லுக் இது தான். நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு கிருஷ்ணருக்கு படைச்சாலே போதும். நிறைய பண்ணணும், இதெல்லாம் பலகாரங்கள் எல்லாம் வைக்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பால் சார்ந்த ஐட்டம்ஸ் அதில் எதனா ஒன்று வச்சு நம்ம சாமி கும்பிட்டா கூட போதும், அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச முறையில் என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நான் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராகவே இந்த இயர் கும்பிட்டாச்சு. எல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியவே இல்லைங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சிறுவண்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு ராதை கெட்டப், போன வருஷம் வந்து கிருஷ்ணர் கெட்டப் போட்டிருந்தேன், இந்த வருஷம் ராதை கெட்டப் போடலான்ட்டு ஒரு பெரிய டாஸ்க்காக ஆயிடுச்சு. அவளுக்கு இந்த ராதை கெட்டப் போட்டு ஒரு 4 பிக்சர் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அந்த 4 பிக்சரை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.